வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கருமுட்டை வளர்ச்சி உங்களுக்கு கம்மியாக இருக்கா, அதுக்கான காரணம் என்ன, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா டாக்டர்கிட்ட போனோன்னா என்ன ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கருமுட்டை கரெக்டாக உற்பத்தி ஆகுதா, அதோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு டாக்டர் ஃபஸ்ட்டு பார்க்குறது அவங்களுக்கு கருமுட்டை கரெக்டாக வெளியாகுதா, அதோட உற்பத்தி கரெக்டாக இருக்கா, கருமுட்டையோட தரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான். இந்த கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்களோட உடம்புல இருக்க ஃபோலிக் ஆசிட் அப்புறம் இரும்பு சத்து, இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் கருமுட்டையோட வளர்ச்சி இல்லை தரம் குறையுது அப்படின்னா, ஒன்று அவங்க ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஊட்டச்சத்தில் குறைபாடு இருக்கும், இல்லைனா ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட கருமுட்டை உற்பத்தி அதோட தரம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு என்ன ஃபுட்டு ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்லாம் அப்படின்னா, உங்களோட ஃபுட்டில் முட்டைக்கோஸ், அன்னாசி, ப்ரக்கோலி, மாதுளை இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் கருப்பை கோளாறுகள் இருக்கு இல்லையா, அது 65லேருந்து 85% விட்டமின் டி குறைபாடுனால தான் அதிகமாக வருது. இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் ஒரு எக்ஸசைஸ், அப்படி இல்லை அப்படின்னா வாக்கிங் போகிறது ரொம்ப முக்கியமானது. மெயினாக நீங்கள் மென்சஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வர்றது அப்படின்னாலே கருமுட்டை உற்பத்தியிலே இல்லை அது தரத்திலே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து ஒரு 3 மாதம் உங்களுக்கு உங்களோட மென்சஸ் அதாவது பீரியட்ஸ் தள்ளி போகுது, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே, உங்களுக்கு 3 மந்த் கண்டினியூவாக பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. இதோடு சேர்த்து உங்களுக்கு பிறப்புறுப்பில் ரொம்ப ட்ரைனஸ், வறட்சியாக இருக்குது, உங்களோட உடம்பு எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, அதோட உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்குமே கருமுட்டை வளர்ச்சி அதோட தரம் ரொம்ப முக்கியமானது. கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கருமுட்டையோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கணும். இல்லை கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது இந்த கருமுட்டை வளர்ச்சி அதோட உற்பத்தி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் கண்டினியூவாக உங்களுக்கு 3 மந்த் பீரியட்ஸ் வரல அப்படின்னா டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.